நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் மதிப்பு மரியாதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எப்போயுமே பார்த்திங்கன்னா பல பேர் மதிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்வீங்க. ஆனால் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காத இடத்துல உங்களால் இருக்கவே மனசு வராது. அப்படியே மனசுக்குள்ளே அதுக்கு மீறி அந்த இடத்துல வேலை பார்க்கணும், அந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும்னா நீங்கள் அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தை சந்தித்து தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த நிலை தான் கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு இருந்தது. சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் உங்களோட ராசியில் அமர்ந்துட்டு உங்களை பல விஷயங்களை சோதித்து பார்த்துட்டார். உறவுகள் எல்லாமே யார் யாரெல்லாம் உண்மையான நபர்கள், யார் யாரெல்லாம் போலியான நபர்கள், யார் உங்களை ஏமாத்தினா அப்படிங்கிறத வெளிப்படையாக வெளிச்சம் காட்டுற அளவுக்கு கடைசியில் அவர் காட்டிட்டார். அந்த அளவுக்கு கும்பராசிக்கு அழுத்தம் அதிகமாக இருந்தது. இந்த அழுத்தம் எல்லாம் நீங்கி, கவலை எல்லாம் நீங்கி, கஷ்டம் எல்லாம் நீங்கி
துன்பமெல்லாம் நீங்கி இன்பமெல்லாம் வந்து வருகை என்ற செயல்பாடில் மகிழ்ச்சி, புன்னகை, பொருளாதாரம் என்ற சிறப்பான செயல்பாடுகளை கும்பராசினியர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே குருவின் பார்வையின் மூலமாக, குருவின் அற்புதமான பார்வை 9ஆம் பார்வையின் மூலமாக முழுமையாக சுபத்தன்மை பெறக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. நீங்கள் நினச்ச விஷயத்தை முடிப்பீங்க. உங்களை வேண்டாம், அதாவது உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது காதல் கொண்டு உங்கள் மீது அன்பு வச்சிருந்து நீங்கள் தான் உலகம்னு சொல்லி இருந்த நபர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரேனும் ஒருவர் உங்களை ஏமாற்றி போயிட்டாங்கன்னு சொல்லி கடந்த ஒரு 9 மாதமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? 9 மாதமாக அதிகமாக கஷ்டப்படுறீங்க, மனசுக்குள்ளே அப்படியே நொந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த கவலையெல்லாம் நீங்க போகுது. அவங்க உங்களை இனிமேல் புரிஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் புரிந்துக்கிண்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. உறுதியாக மன்னிப்பு கேட்டு பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டமாக வருது. புதிய தொழில் மூலமாக வெற்றி பெறுவீங்க. உங்களுக்காக ஒரு புதிய தொழில் உங்களை தேடி வரும். அந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமாங்கிற உங்கள் சிந்தனை வரும். உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் உறுதியாக செய்யுங்க. ஏன்னா இது கோச்சார கிரகத்துடைய செயல்பாடு, அது நிலையான தன்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஆனால் வாய்ப்பு வருது. உங்கள் சுய ஜாதகமும் நன்றாக இருந்தால் உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம். புதிய தொழில் தொடங்குவது மூலமாக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. நாங்கள் வேலைக்கு தான் போய்க்கிருக்கோம், வாழ்க்கை ஃபுல்லாக வேலை தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இப்போ தொழில் வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை உங்கள் ஜாதக ரீதியாக செக் பண்ணிவிட்டு தொடங்கிக்கோங்க. வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாளாக அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையில் துன்பப்பட்டு துயர்பட்டு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலமாக வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றம் உண்டு. உங்களுக்கு திருமணத்துக்குரிய பாக்கியம் ஏற்படுது, திருமணத்துக்குரிய செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படுது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். ஸோ அப்போ உங்களுடைய பார்ட்னரிடம் அதிகமாக கேள்வி கேட்பதை தவிர்த்துருங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, ஏது செய்கிறாங்க, அதாவது பார்ட்னர்னால் தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்காம அவங்களுடைய செயல்பாடுகளை நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களை தெளிவுபடுத்துவார் என்பது உண்மை. அதேபோல் கும்பராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல மதிப்பெண் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, எந்த பாடம் தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த பாடத்தில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கேற்ற ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு அமைப்பு உண்டாகும். இன்னொரு விஷயம், இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு உள்ளே வந்திருக்காரு. குழந்தை பாக்கியம் உண்டு, உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இடமாற்றம் மூலமாக ஒரு சிறப்பான தன்மை உண்டு. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு. சிறப்பான தன்மையை முழுமையாக பெறக்கூடிய செயல்பாடுகள் கும்பராசிக்கு ஏற்பட போகுது. கும்பராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு, கவலை இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்க இந்த மாதம் கால பைரவர் வழிபாடை பின்பற்ற வேண்டும். கால பைரவர் முழுமையாக கைப்பிடிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயிலில் கால பைரவர் இருந்தாலும் சரி, சிவன் கோயிலில் கால பைரவர் இருந்தாலும் சரி, அல்லது அம்மன் கோவிலில் கால பைரவர் இருந்தாலும் சரி, எந்த கோவிலில் கால பைரவர் இருக்காரோ அங்கே போய் மனசார அவரை கைகூப்பி வேண்டி அவருக்கேற்ற பூக்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து அவர்களை வீழ்த்து எறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இந்த மே மாதம் துவக்கத்திலிருந்தே கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது
தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான், கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். தன்னுடைய புன்னகை மூலமாக அனைவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல், ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கங்கள், எதையுமே அழகாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், ஈஸியாக செய்யணும். ஸோ உழைப்பு, உயர்வு, வெற்றி, இது நம்மளுடைய முழு மூச்சாக இருக்கணும் அப்படிங்கிற இயக்கத்துடன் சுக்கிரனுடைய ஆதிக்கம் முழுமையாக பெற்ற நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு 12 மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் எதையுமே நினச்சதை உங்களால் சாதிக்கவே முடியல. நினைவுகள் எல்லாம் இருக்கிறது, கனவாக போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கவிதை மட்டும்தான் பாட முடியும். உங்களால் எதையுமே ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழுத்தங்கள், அவ்வளோ போராட்டங்கள், எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கனே தெரியல. மனசில் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ நான் மனசில் நினச்சதை இன்னொருத்தன் காப்பி அடித்து பேஸ்ட் பண்ணி அவன் பேர் வாங்கிட்டான். ஸோ இப்படித்தான் உங்களுடைய காலகட்டங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சு. நிறைய குழப்பம், காதலில் தோல்வி, புரிந்து கொண்டவர்கள் பிரிந்தார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி ஆன பிறகு இந்த மாதம்தான் உங்களுடைய முதல் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் மாதம்தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இந்த வருடத்தில் துவக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. நீங்கள் மனசில் நினச்சதை இனிமேல் தைரியமாக செய்வீங்க, தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் நின்னால் அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் இனிமே கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய திறமையை மதிக்காமல் உங்களை நிராகரித்தாங்களோ, ஸோ அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட கூட்டு பேசி அவங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய விஷயங்களில் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். என்னுடைய கணவர் என்னை பிரிஞ்சு போயிட்டார், இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் காரணம். ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிறவே இல்லை. அவங்க குடும்பத்தில் ஒரு
உள்ள நபர்கள் எங்களை பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதேனும் கவலையில் அல்லது வருத்தத்தில் இருக்கிற ரிஷபராசி பெண்களாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன், இந்த மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் அதிகமான சாதகமான சூழ்நிலையை உங்களுக்காக வாய்ப்பை கொடுக்குது. ஸோ உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாக போகுது. புதிய ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சகோதர சகோதரிகளாக ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. ஏன்னா நம்ம புதிய உறவு வரும்னு சொல்லிட்டோம்னா அது தவறான ஒரு அர்த்தத்தில் போய் விட்டுறக்கூடாது. ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, புதிய ஒரு சகோதர சகோதரிகள் என்ற உறவுகள் கிடைக்கும். ஸோ அந்த உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தொழில் செய்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இவ்வளவு நாளாக தொழிலில் ஏன் முடக்கம், எதற்காக முடக்கம்? நல்லா தானே வேலை பார்க்குறோம், உயிரை கொடுத்து தொழில் பண்ணுறோம். ஸோ ஆனால் கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற மாதிரி பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வந்தது 5 லட்ச ரூபான்னா செலவு 7 லட்ச ரூபாவில் போய் நிற்கும். ஸோ அப்போ வரவை விட செலவு அதிகம் அப்படிங்கிற விஷயங்களில் தான் நம்மளுடைய ரிஷபராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க. புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. கவலைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் ஈஸியாக எப்படி காய் நகர்த்தலாம் அப்படிங்கிற யுத்தியை இனிமே கையாளுவீங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் அதுக்கெல்லாம் முயற்சியெலாம் எடுத்திருந்தாலுமே அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் நீங்கள் தவிச்சிருக்கலாம். ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்க. ஸோ அதேபோல் ரிஷபராசியில் உள்ள மாணவர்கள் சிறந்த மாணவனாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஒரு மிக நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட இடங்களில் படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் சேருவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கூல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றிகரமான உங்களுக்கு பிடித்தமான ஒரு காலேஜில் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அதிகமாக இருப்பதனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி உண்டு, தன்னம்பிக்கை உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் உண்டு. எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளுடைய ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக, அதே போல் காதலர்கள் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ, லவ்வில் ஃபெயிலியர்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கு இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த மாதத்தில் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு ஒரு பையில் வந்து ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது.
அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு, அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா, பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப ப்ரஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ், ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க, கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா, இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு, நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான், நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது, வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான், கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார்.
ஸோ இந்த இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் இருக்க, அதாவது 3 கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆவது மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி, அதாவது நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில் எனக்குன்னு எதுவுமே இல்லையா, எனக்குன்னு எதுவுமே இல்லையா, என்னை புரிந்து கொண்ட நபர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு பயணிக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக இருந்தாங்களோ அவங்களாம் ரொம்ப அந்த மத்தளம் அடி வாங்கின மாதிரி, இரும்பு ஒரு லாடை ஒரு 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 மிஷினே ரெடி பண்ணுறா இருந்தாலும் அந்த இரும்பு எவ்வளோ அடி அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அடின்னு அடித்து துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து என்ன சொன்னால் பெருமிச்சு நிற்பாங்க, சூப்பர் அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம், அவ்வளோ கஷ்டங்கள். இது எப்படி சொல்லுதுன்னா, முயற்சிகள் பல எடுத்தும் முடியலைங்கிற சொல்கிற வார்த்தையை நான் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலைங்கிற செயல்பாடு தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு வருஷமாக குரு பகவான் உங்களை பார்க்கவே இல்லை. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்போ குரு பார்வை இல்லாமல், ஒரு குருவோடைய ஆசீர்வாதம் இல்லாமல், உங்களை யாரெல்லாம் வழி நடத்துகிறாங்களோ அவங்களை செய்ய விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தின பல நல்லவர்கள் உங்களோட தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் போராடின நிலையிலிருந்து மாற்றங்கள் எப்போ வரும்னு சொல்லி காத்திருக்கீங்க பார்த்தீங்களா. நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக குருவின் பார்வை மூலமாக சகல வெற்றிகளும் கிடைக்க போகுது. நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, த டாப் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. போன இந்த 2025 குருவின் பார்வை மூலமாக அற்புதமான செயல்பாடை பெறப்போகிற ராசினா துலாம் ராசி தான். அது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு குரு பார்வை ஆட்டோமேட்டிக்காக பரிபூர்ணமாக கிடைக்குது. ஸோ அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது. பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. பல மாதமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆண் குழந்தை கிடைச்சவங்க உண்மையிலே கமெண்ட்ஸை கொடுங்க. துலாம் ராசிங்க, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக சொல்கிறீங்க எங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஸோ இப்போ சொல்கிறேன், உறுதியாக துலாம் ராசிக்கு இந்த வருடத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஆண் குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காண்டி பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஆண் குழந்தை அரசாலும் அப்படிங்கிறத விட பெண் குழந்தை மகாலட்சுமியோட அம்சம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலை, சரியா? ஆனால் ஜாதக ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு பாகுபாடில் நான் சொல்லலை. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ஸோ முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா, சர்ப கிரகம் அமர்ந்துட்டா புத்திர தடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது, புத்திர தோஷம். அப்போ புத்திர தோஷங்கிறது குழந்தை இருக்கும்,
ஆனால் என்னென்னா நம்ம எதிர்பார்த்த குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் தோஷம். அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதனுடைய தன்மையிலையும் வேறு மாற்றங்கள் உண்டு. இது ஒரு 20% வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத அழுத்தமாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதலர் பேசலை அல்லது காதலி பேசலைன்னு சொல்லி வருத்தத்தில் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற துலாம் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய காதலன் காதலிகிட்டேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரலாம், அல்லது உங்களை வந்து நேரடியாக பார்க்கலாம், அல்லது பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அன்பிளாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் கிரகங்கள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். உறுதியாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அல்லது உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தால் மறக்காமல் குலதெய்வ கோயில் போயிருக்கு. ஏன்னா குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக தொடக்கத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் முழுமையாக போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பரிபூர்ண குரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கேன், பல்காக என்கிட்ட வாங்கி ஏமாற்றிட்டான், எப்படி ஏமாத்தினானே தெரில, என்னறியாமல் நான் பணம் கொடுத்துட்டேன், சிட்பன்ஸில் கொடுத்து ஏமாந்தேன், இல்லை சீட்டு பிடிச்சாங்க ஏமாந்தேன், இல்லை ஒரு இரட்டிப்பாக இப்போ தான் நிறையா வந்து ஏமாத்துறதுக்கு தான் புது புது ஐடியா வச்சுருக்காங்களே, ஓகேவா? ஸோ அந்த விஷயங்களை கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. புதிய புதிய உறவுகள், புதிய புதிய நண்பர்கள் உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய சகோதர சகோதரிகள் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் துலாம் ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி ஆடைகள், நகைகள், பொருளாதாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார். பேச மாட்டேன்னு சொன்ன நபர் கூட உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உறுதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசியில் உள்ள இளைஞர்கள், இவனால் வேலைக்கே போக மாட்டேன், நான் ஏன் வேலைக்கு போகணும், எனக்கு வேலைக்கு போகணும் அவசியமே இல்லை, நான் வீட்டில் தான் படுத்து கிடப்பேன், வெட்டியாக தான் ஊர் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுற அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய குழந்தைகள் இனிமேல் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. தனக்குன்னு ஒரு பாதை அமைப்பாங்க. அதற்கான குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய கூட்டு போய் குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும். புதிய உறவுகள் மூலமாக நன்மை அடைவார்கள். அதற்கான ஒரு பாதையை அமைப்பதற்கு உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக வேண்டும். அதனால் மறக்காமல் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு யாரெல்லாம் தன்னோட குழந்தை பேச்சை கேட்க மாட்டேங்காங்கன்னு வருத்தப்படுறீங்களோ, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. ஓகேவா? அதே போல் மாணவர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே தனக்கு பிடித்தமான கல்வியை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு. அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1ஆம் கிளாஸு போகிறதும் அஸ்திவாரம் தான், 12ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் போகிறதும் ஒரு அஸ்திவாரம் தான். ஸோ அதே மாதிரி ஒரு அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை, பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே துலாம் ராசி நண்பர்களுக்கு உறுதியாக சொல்லலாம். அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும்.
உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் ஒரு 50,000 1 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான், கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு, விருச்சக ராசி காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் அமர்ந்தது என்னுடைய குற்றமா, பொருள் குற்றமா அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர்கள் பாடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கற்பனைகள் ஓடும். எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி போராட்டம், நாங்கள் மட்டும் ஏன் போராடுறோம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதுக்கேற்றவாறு கிரகங்களும் உங்களுக்கு சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து நீங்கள் என்ன மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு போயிருக்காரு, 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ குரு 8க்கு போயிட்டார், குரு பார்வையும் எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துடன் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போய் வேலை பார்ப்பீங்க. கோச்சார கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் சொல்கிறேன், அதையும் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த கிரக அமைப்பு ரீதியாக இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. யாரெல்லாம் சேல்ஸ் ரெப்பாகவோ அல்லது பிஸ்னஸ் விஷயமாக வெளியே ரன்னிங்கில் இருக்கீங்களோ, அதாவது ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் மூவபிளில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதம். அதை தவிர்த்து யார் ஒரு இடத்துல காலையில் போய் உட்காந்து சாயங்காலம் வரையும் அந்த இடத்துல தான் இருப்பேன், வேலை முடிந்தனி ஒரே இடம் ஒரே ஆஃபீஸில் தான் இருந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் கிரகத்துடைய இந்த மாத துவக்கத்தில் ஒரு விஷயம். சரி, என்ன மாற்றம் கிடைக்கும்? சந்தோஷமான மாற்றம் இல்லையா அப்படின்னா, பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும், உங்களுடைய புத்தி கூர்மை இன்னும் கொஞ்சம் வலுவாகும். அதன் மூலமாக நிறைய புது விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. புதுமையான விஷயங்களை செய்கிறான்ப்பா, பரவாயில்லப்பா, இவனுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கியா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய அமைப்பில் செயல்பாடுகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டலாம். ஏன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் விரைய செலவுகள் உண்டு. அந்த விரைய செலவு சுப செலவுக்காக ஏற்படுத்திக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்காரு குரு. அப்படி பார்க்கும்போது சுப செலவுகள் ஏற்படுத்துவது மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இப்போ அஸ்திவாரம் போடுங்க, அஸ்திவாரம் கட்டாயமாக போடுங்க. ஒரு இடம் வாங்குங்க, இடம் வாங்குறதுக்காக முதலீடு செய்யுங்க, அல்லது ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுங்க. ஸோ இப்படி எடுக்கும்போது உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் நீங்கள் போடுற அஸ்திவாரம் ஒரு வருடத்தில் முடித்து வைக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும். சரியா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுடைய விருச்சக ராசியில் உள்ள நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புண்டு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு. புதிய தொழில் ஒன்று பண்ணியிருக்கேன், இன்னொரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவனால் நானே தனித்து போராடுறேன், எனக்குன்னு யாருனே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரர்கள் உதவி செய்வாங்க, மூத்த சகோதர சகோதரிகளும் உதவி செய்வாங்க. உங்களை விட வயது குறைந்த அல்லது உங்களோட வயது குறைந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பயணிக்கிற வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் அவங்க இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மூவபுள் அப்படிங்கிற மாதிரி உங்களை இந்த இடத்த விட்டு நகர்ந்து நீ வெற்றி பெறுவாய் என்று அவங்க வார்த்தைகள் மூலமாகவோ இல்லை கை கொடுத்து தூக்கி விடுறது மூலமாகவோ உங்களுக்கு வெற்றிகள் ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சக ராசியில் பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. ஸோ கோல்டு லோன் வாங்கலாம், அல்லது தங்கமாக பணம் கொடுத்து தங்கம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம், தங்க செயின் வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது. ஐயா தங்க காயினாச்சும் வாங்கிடுவோமா அப்படின்னா உறுதியாக வாங்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் தங்க காயினோ தங்கமோ வாங்கும்போது இந்த ஒரு வருடத்தில் அதை விட 5 மடங்கு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குருவின் பார்வையின் மூலமாக சனி பகவானின் தாக்கம் உங்களை விட்டு விலக்கிருச்சு. சனி பகவான் நிறையா விஷயங்களை உங்களை டிப்ரெஷன் பண்ணிட்டார். 2.5 வருஷம் ரொம்ப போராடிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டு. ஸோ அதேபோல் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் கிட்டத்தட்ட கடகத்திலேருந்து இப்போ தான் வெளியே வர்றாரு, இந்த மாதம் துவக்கத்தில் தான் வராரு. அப்போ எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வியாக இருந்த நிலை மாறி நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இனிமேல் வெற்றியாவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இதை செஞ்சால் செவிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் போயிருப்பீங்க. கடைசி என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காப்பி அடித்த மாதிரி செஞ்சு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அது நிறைய போராடிருப்பீங்க. அந்த நிலையிலிருந்து இந்த கிரகங்களுடைய ஒரு உதவி மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது. அதாவது குடும்ப பெண்களுக்கு, அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை அவங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் அவங்க உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுவாங்க. ஸோ உங்களுடைய முழுமையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள போய் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசணும்னு நினைப்பாங்க. என்னால் எதுவுமே இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ முடிஞ்சளவு கேட்டுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, கவலைப்பட வேண்டாம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, உண்மையானவர்கள் தோற்று போவதில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு விருச்சக ராசி என்பவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் துவக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு ஒரு பையில் வந்து ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது.
அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வச்சு உங்களுக்கு